பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. எப்படி என்னவெனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் மித்தம் என்ன பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் மித்தம் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, நான் ஒரு நாளும் சோர்ந்து போயிட மாட்டேன். எல்லா பாடுகள் எல்லா உபத்திரம் தேவனை ஆறுதல் படுத்துவார் சொல்லி பவுல் சொல்கிறார். ஏன்னா பவுலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, புற ஜாதிகளுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பவுல் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அநேக இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அநேக இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு. அவங்க அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அல்ல அநேக ஜனங்க மனம் திரும்புகிறாங்க. அநேக ஜனங்க அவங்களோட பாவத்திலிருந்து வெளியே வராங்க. பயங்கரமாக கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க பயங்கரமாக தீவிரமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். சில மனிதர்களை எழும்பி பவுலை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி பயங்கரமாக தடை செய்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலை அடிக்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலுக்கு ஜெயிலில் போகிறாங்க. சில மனிதர்கள் எழும்பி பவுலுக்கு பயங்கரமாக உபத்திரம் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்படி பயமாக தடை செய்கிறாங்க. அவங்க என்னதான் தடுதான் செய்கிறாங்க, எப்படிலாம் தடுத்தாங்களோ அந்த தடைகளாம் மீறி அவங்களால என்ன தடுக்க முடியுமோ பவுல் எப்படியெல்லாம் பிரசங்க முடியும் அப்படிலாம் பிரசங்கி பண்ணாங்க. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, அதாவது இந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாட்டிச்சு. இந்த வார்த்தை எனக்கு நன்மை செஞ்சபடி மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். ஏன்னா இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையை சொல்லி பயங்கரமாக தீவிரமாக பிரசங்கி பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், கர்த்தர் மித்தம் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன பாடுது நான் கவலைப்பட மாட்டேன், எல்லா வாட்டிலும் தேவன் ஆறுதல் படுத்துவார் சொல்லி பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்துவும் நம்ம இப்படி தான் இருக்கணும். கர்த்தர் மித்தம் நம்மளுக்கு என்னதான் பாடு வந்தாலும் சரி, என்னதான் உபத்திரம் வந்து நம்ம சகிக்கணும். ஏசப்பா சொல்கிறார், வேதமும் அப்படி தான் சொல்லு, உலகத்தில் உபத்திரங்கள் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிச்சேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். நம்ம ஆண்டாக இயேசு கிறிஸ்து எம்பெருமான தகப்பனாக ஏசப்பாவுக்கு பயங்கரமான பாடு அவர் ஒரு பாவமே செய்து சுத்த கண்ணு வானத்திலிருந்து நமக்காக இறங்கி நமக்கு நன்மை செய்யும்படி இந்த பூமி எங்கே சுற்றி திரிஞ்சு நம்ம எல்லாருக்கும் நன்மை செஞ்ச தேவன். அப்படியாப்பட்ட தேவனுக்கு பயங்கரமாக மனுஷ விரோதமாக எழும்பி அவர் பயங்கரமாக பாடுபடுத்துனாங்க, பயங்கரமாக உபத்திரப்படுத்துனாங்க. எல்லாவற்றிலும் தேவன் ஜெயிச்சார். அவர் சிலுவையில் மறித்து மூன்றாவது உயிரோடு எழுந்து வெற்றி சிறந்தார். அவர் சொல்கிறார், உலகத்தில் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, உபத்தில் பாடுவதா சரி, நீங்கள் தினம் கொள்ளுங்க, நான் உன்னோட கூட சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, கர்த்தர் மித்தமாக கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்லும் போது, கர்த்தர் செய்த நம்ம நன்மை மட்டும் சொல்லும் போது, அது மித்தமாக என்னதான் பாடு வந்தாலும் சரி, என்னதான் உபத்திரம் வந்தாலும் நீங்கள் அதை சகித்து கொண்டு கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாங்க. எல்லாவற்றிலும் சரி உபத்தில் கர்த்தரை உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுங்க. நம்ம கிறிஸ்துவனாக இருக்கிறதுனால, நம்ம ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பாடுகள் வராது நீங்கள் நினைக்காது. கிறிஸ்துவங்கள் தான் பயங்கரமாக பாடு வரும், கிறிஸ்துவங்கள் தான் பயங்கரமாக உபத்திரம் வரும். ஏன்னா தேவனுக்கே வந்தது. அதனால் நான் தேவன் ஜெயிச்சா நம்மளும் ஜெயிப்போம். ஒன்று நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவரே உங்களுக்கு சகல உபத்திரங்களை ஆறுதல் செய்வார். பவுலை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார், உங்களையும் ஆறுதல் படுத்துவார். ஆமென்.